சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. புதிய கூட்டணி அதிர்ச்சியில் உதயநிதி ஸ்டாலின். அதிமுக முன்னாள் அமைச்சரும் மூத்த அரசியல்வாதியுமான செங்கோட்டையன் அண்மையில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து தமிழக அரசியலில் புயலை கிளப்பியது. தவேகாவுக்கு தமிழகம் முழுவதும் 25% வாக்குகள் இருப்பதால் அக்கட்சியின் தேர்தல் பிரச்சார வியூக வகுப்பாளர் ஆதவ் அர்ஜுனா தெரிவிச்சிருந்தார். இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் மேற்கொள்ளப்பட்ட சர்வே முடிவுகள் உதயநிதி ஸ்டாலினுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. தமிழகம் முழுவதும் சோஷியல் என்ஜினியரிங் முறையில் மேற்கொள்ளப்பட்ட சர்வேவில் தமிழகம் முழுவதும் உள்ள 234 தொகுதிகளில் சுமார் 70 தொகுதிகளில் தவேகாவுக்கு 40% வாக்குகள் இருப்பதாகவும் சுமார் 140 தொகுதிகளில் 25% வாக்குகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. மேலும் தென் மாவட்டங்களில் மட்டும் கட்சியின் வாக்கு சதவீதம் சற்று குறைவாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் விரைவில் தனி கட்சி தொடங்கப் போவதாகவும் அந்த கட்சியை தவேகாவுடன் கூட்டணி சேர்த்து தேர்தலில் போட்டியிடலாம் என்று சொல்லப்படுகிறது. அதேபோன்று அமமுகவும் தவேகாவுடன் கூட்டணி சேரலாம் என சொல்லப்படுகிறது. இந்த கட்சிகள் கூட்டணிக்கு வரும் பட்சத்தில் தென் தமிழகத்திலும் தமிழக வெற்றி கழகம் தவிர்க்க முடியாத சக்தியாக மாறிவிடும். பாலின வாரியாக எடுக்கப்பட்ட சர்வேவில் பெண்களின் வாக்குகள் 58% வாக்குகள் தவேகாவுக்கு கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. முதல் தலைமுறை இளம் வாக்காளர்கள் என்று சொல்லப்பட்ட ஜென்ஜி வாக்காளர்கள் 80% வாக்குகள் விஜய்க்கு தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதனால் தவேகா நிர்வாகிகள் குஷியில் இருக்காங்க. இந்த சர்வேவில் சோழிங்கநல்லூர் தொகுதியில் 51% வாக்குகள் பெற்று தவேகா முதல் கட்சியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதே போன்று திருவள்ளூரிடம் தவேகா 50% வாக்குகளை பெற்றிருக்கு. துணை முதல்வரின் தொகுதியான ஷேப்பாக்கம் தொகுதியில் தவேகா 48% வாக்குகளை பெறும் என்று வெளியாகியிருக்க சர்வேவால் திமுக நிர்வாகிகள் ரொம்பவே அதிர்ச்சி அடைந்திருக்காங்க. மேலும் உதயநிதி ஸ்டாலின் தான் இப்போ திமுகவுடைய முக்கிய புள்ளியாக விளங்கி கொண்டிருக்கிறார். அவரிடம்தான் அனைத்து பொறுப்புகளும் ஸ்டாலின் ஒப்படைத்திருக்கிறார். இப்படி இருக்கும்போது சொந்த தொகுதியிலேயே உதயநிதி தோல்வி அடைந்தால் கண்டிப்பாக அரசியலில் மிக பெரும் மாற்றங்கள் ஏற்படும். திமுகவின் தலைமையே இல்லாமல் போய்விடும். மேலும் தவேகா தான் பிரதான கட்சியாக இருக்கும். உதயநிதி ஸ்டாலின் முதல்வராக மாற முடியாத நிலை ஏற்படும். இதனால் திமுக தலைவர் ஸ்டாலினும் மிக கடுமையான அதிர்ச்சியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. தொடர்ந்து தவேகாவின் இந்த வளர்ச்சி திமுகவின் அழிவிற்கு வழிவகுக்கிறது என வியூக வகுப்பாளர்களால் தெரிவிக்கப்படுகின்றது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.